வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்க்ளூசிவா 8999க்கு ரியல்மியில் வந்து நார்சோ அப்படிங்கிற ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நார்சோ 30A ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Realme Narzo 30A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்காவான பட்ஜெட் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 8999 உங்களுக்கு வந்து பக்காவாக ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆடி போயிடுவீங்க. ஸ்டார்டிங் வித் இட்ஸ் அப்பியரன்ஸ். ஸோ அதோடைய அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃபோன் அப்படிங்கிறனால உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பழைய காலத்தில் கால்குலேட்டர்லாம் வந்து ஒரு வேவி டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பிளாக்ல வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மெட்டல் ஃபினிஷ் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. நிறைய பேத்துக்கு வந்து இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய போர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து சி டைப் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நீங்கள் வந்து 10,000 கீழே இருக்கிற மொபைல்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து உலகமே வந்து சி டைப்புக்கு வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு. சொல்லப்போனால் இயர்ஃபோன் ஜாக்ஸ் கூட சி டைப்பில் தான் வருது. நிறைய பேர் வந்து 3.5mm ஜாக்கே கொடுக்கறது இல்லை. ஸோ நம்ம ரியல்மி நார்சோ 30Aல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டைப் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த விதத்தில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம எல்லாருமே ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஹெட்ஃபோன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் சி டைப்பில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்ம எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணி எங்கே போனாலும் ஹெட்ஃபோன்ஸ் வந்து சி டைப்லேயே இருக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து அதுலேயே வந்து மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் பால்லேயே 6 அடிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து நம்ம ரியல்மி நார்சோ 30Aவோட ப்ராசஸர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியாடெக் ஹெலியோ G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 662 வந்து கம்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸர் வந்து ரொம்பவே ரிலையபிளான ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு எல்லா பேசிக் ஃபங்க்ஷன்ஸுமே வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தாராளமாக பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்சோ 30Aவோட டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HD+ IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த டிஸ்பிளே வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வேரியன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து IPS LCD அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கலர் வந்து ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஆமோ எல்இடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடாப்டிவ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சப்போஸ் நீங்கள் வெயிலெலாம் போகிறீங்கன்னா தெரியவே தெரியாது. பட் LCD பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே சாலிடான ஒரு லைட்டை கொடுக்கும். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப இருட்டில் இருக்கீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் நைட் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் லைட் வந்து ஜாஸ்தியாக வரும். அதனால உங்களுக்கு வந்து தலைவலிக்கலாம். பட் மற்றபடி கிளாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். அந்த டிஸ்பிளேல வந்து ரொம்ப நல்லா எடுத்துக்காட்டும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் HD+ LCD IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நார்சோ 30Aவோட கேமராஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 5 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோனோக்ரோம், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் வச்சு நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் ரொம்ப டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவுட்புட். அண்ட் இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கேமரா வந்து அவுட்புட் கொடுக்குது அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ஃபீச்சராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற வீடியோஸும் சரி, நீங்கள் வந்து ஷேக் பண்ணால் கூட அவ்வளோ ஷேக் ஆன மாதிரி ஒரு அவுட்புட் இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து போஸ்ட் எடிட்டில் வந்து எடிட் பண்ணும்போது கூட பிக்சல்ஸ் வந்து உடைய மாட்டேங்குது. ஸோ கேமராலையும் வந்து உங்களுக்கு நார்சோ 30A வந்து ஃபுல்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஃபீச்சர் ரேம் அண்ட் மெமரி. ஸோ உங்களுக்கு வந்து 4GB ரேம் அண்ட் 64GB மெமரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கேம்ஸ் விளையாடுவீங்களோ, ஸோ உங்களுக்கு இந்த சீப்பான ஒரு ரேட்டில் இவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக ஜஸ்ட் 8999ல் உங்களுக்கு ஒரு மொபைல் வேணும். அந்த மொபைலில் வந்து கால் ஆஃப் டியூட்டி வந்து நீங்கள் கிராஃபிக்ஸ் வந்து குட்ல வச்சு விளையாண்டாலும் லேக் ஆகாமல் விளையாடலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நார்சோ 30A வந்து ஒரு கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நார்சோ 30Aல வந்து நிறைய டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. கால் ஆஃப் டியூட்டி வந்து கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா குட்ல வச்சு ப்ளே பண்ணி பார்த்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு லேக் கூட இல்லை. ஸோ கேமிங் ஃப்ரீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃபோன் வேணும், கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னா
கண்டிப்பாக நார்சோ 30A வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நார்சோ 30Aயோட சிக்னேச்சர் ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் 6000 mAh பேட்டரி கொடுக்குற எந்த ஃபோனுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் உண்மை. ஸோ உங்களுக்கு நம்ம நார்சோ 30Aல வந்து 6000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோனை வந்து ஆவரேஜாக யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக 2 days வந்து சார்ஜ் நிற்கும். அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக 1 day 1.5 day வந்து சார்ஜ் நிற்கும். ஸோ இது வந்து ஒரு சிக்னேச்சர் ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ரியல்மி நார்சோ 30A வந்து ஒரு பவர் பேக்ட் பட்ஜெட் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வெறும் 8999க்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஹை டெஃபினிஷன்ஸ் கேம்ஸ் கூட விளாட்லாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மெமரி அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64GB மெமரி கொடுக்குறாங்க, 4GB ரேம் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு இதோடைய சிக்னேச்சர் ஃபீச்சர்னு சொல்லப்படுற 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதோடைய ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி, இதோடைய ப்ராசஸர், இதோடைய ப்ரைஸ். அதுக்கப்புறம் இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் ஃபீச்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய அப்பியரன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி பழைய காலத்து கால்குலேட்டர் மாதிரி இருக்குது. அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சாலும் சில பேருக்கு பிடிக்காம போகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு நீங்கள் வந்து ஒரு நல்ல கேஸ் போட்டிங்க அப்படின்னா ஃபோனுடைய அப்பியரன்ஸ் வந்து தெரியவே தெரியாது. ஸோ ஓவரால் யாரெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்க, அதே நேரத்தில் எல்லா ப்ராசஸும் பண்ணும், எல்லா அப்ளிகேஷன்ஸும் யூஸ் பண்ணும், பட் ஹேங் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக நம்ம ரியல்மி 30A நார்சோ ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.